பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 12வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எபேசியர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 21 வரை. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் என்பதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, கிருபையான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் என்றாச்சா. இந்த நாட்களிலே நாங்கள் தூங்கிக் கொண்டு இருப்போமானால் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றாதபடி தகப்பனே, உம்முடைய பார்வைக்கு முன்பதாக குற்றமுள்ளவர்களாய் வந்து நிற்போம். கர்த்தர் தயவாய் இறங்கி தூங்கிக் கொண்டிருக்கிற எங்கள் ஆத்துமாவை கர்த்தர் உயிர்ப்பித்தருளுவீராக. ஆவியானவரே, எங்கள் சரீரங்கள் பலப்படட்டும் என்றாச்சா. கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற திட்டங்கள், பரலோகத்தின் காரியங்களை நாங்கள் நிறைவேற்றும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே, தயவாயிரங்கும். எங்கள் மீறுதல்கள், குறைகள், குற்றங்களை மன்னித்து இறங்கும். பிதாவுடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் என் தகப்பனே. உம்முடைய ஊழியமானது மகத்துவமும் பரிசுத்தம் உள்ளது, மேன்மை உள்ளது. அதை எங்களை நம்பி கொடுத்திருக்கீங்க. நாங்கள் ஒவ்வொருவரும் அதை உணர்ந்து செயல்பட கிருபை தாங்க. ஜெபிக்கிறவர்கள் ஜெபத்தில் தரித்திருக்கட்டும். ஆண்டவரே, ஊழியத்தை செய்கிறவர்கள் ஊழியத்தில் வாஞ்சியாய் வைராக்கியமாய் செய்யட்டும். எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் புரிவீராக தகப்பனே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. மனம் இறங்கியருளும் பிதாவே. அல்லேலூயா. தேவரீருடைய சித்தத்தை நாங்கள் அறிந்து செயல்படக்கூடிய புத்தியை நீங்கள் தாங்க, ஞானத்தை நீங்கள் தாங்க, புத்தி தெளிவை நீங்கள் அருள் செய்யுங்க. உங்கள் திட்டத்தின் வழியே நாங்கள் நடக்க வேண்டும். எங்கள் சுய புத்தி நம்பி நாங்கள் போகக்கூடாது ஐயா. கர்த்தர் மனம் இறங்குவீராக. உடைய வேதத்தை வாசித்து உமது வசனத்தின்படியே எங்கள் வாழ்க்கையை நாங்கள் நடத்த கர்த்தர் அருள் செய்யுங்க. ஆமீன். பார்க்கிறவர்கள் நாங்கள் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை நடக்கும்படியான கிருபை தருவீராக. ஆவியானவரே, மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஊழியக்காரர்கள், ஜெபிக்கிற பிள்ளைகள், விசுவாசிகள் என்று சந்திக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், சோதனைகளில் இருந்து முற்றிலும் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாய் நீங்கள் கூட இருங்கப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக ஆவியானவரே. ஆமீன் அப்பா. ஹல்லேலூயா. ஆவி உற்சாகமாய் இருக்கிறது, நிறைய காரியங்களை செய்ய வேண்டும் என்று துடிக்கிறது. ஆனால் சரீரம் பலவீனப்பட்டு இருக்கு. கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர். எங்களை ஒவ்வொருவரையும் நீங்கள் பலப்படுத்துங்க. கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற வாஞ்சியை கொடுத்திருக்கிறீரப்பா. எங்கள் சரீரத்தை நீர் எடுத்து பயன்படுத்துங்க தகப்பனே. ஹல்லேலூயா ராஜா. ஆவியானவர் இறங்குவீராக. நாங்கள் ஒவ்வொரு உட்கொள்கிற உணவு தண்ணியை இயேசு கிறிஸ்துவின் சரீரமாய் இரத்தமாய் இது மாறட்டும். ஆமீன் பிதாவை. ஹல்லேலூயா. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் மாத்திரமே சகலத்தையும் நாங்கள் செய்து முடிக்க கர்த்தர் எங்களுக்கு பலன் தருவீராக. ஆமீன் தகப்பனே. உண்மையை நாங்கள் நம்பி ஜீவிக்கிறோம் ஐயா. அது உம்முடைய காரியங்கள், உம்முடைய திட்டங்கள் உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு வந்தால் போதாதே, ஒரு கூட்ட ஜனத்தை நாங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர். ஆமீன் ஆண்டவரே. எங்களோடு பழகிறவர்கள், எங்களுக்கு தெரிந்தவர்கள் என்று அப்பா, பிதா, அக்கம் பக்கத்து ஜனங்கள் என்று தகப்பனே, அக்கினி கடலுக்கு போகிறத நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரும் இப்படி மகா கிருபையான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கர்த்தர் அருள் செய்வீராக. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ராஜா. இவ்வேளையில் உம்முடைய ஊழியக்காரர்கள், உம்முடைய தீர்க்கதரிசிகள், வேதாசிரியர்கள் என்று கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் உம்முடைய அக்கினிமயமாய் எடுத்து பயன்படுத்துங்க. விசுவாசிகள் உம்முடைய சீஷர்களாய் மாற்றுங்க என் தகப்பனே. ஆமீன். செல்லுகிற இடம் எல்லாம் வார்த்தைகள் பிரஸ்தாபப்பட வேண்டும், வார்த்தைகள் விதைக்கப்பட வேண்டும். அது ஆயிரமாய் பலன் தர வேண்டும். கர்த்தர் இறங்கியருளும். எங்கள் நோக்கத்தடிகள் கட்டுகளை முறித்தருளும் பிதாவே. எங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா விதமான ஆலோசனைகள் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் அது முற்றிலும் செயலற்று போவதாக. எல்லா விதமான பொல்லாத மனுஷனுடைய துட்செண்ணங்கள்,
துர்செயல்களிலிருந்து முற்றிலும் எங்களை நீங்களாக்கி ரட்சித்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் கல்வாரில் சிந்தப்பட்ட பரிசுத்த இரத்த கோட்டைக்குள் எங்கள் ஒவ்வொரு ஒப்புக் கொடுக்கிறோம். கணவன் மனைவி பிள்ளைகள் என்று தாழ்த்துகிறோம். என் ஆவியானவரே, வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். தேசத்தை ஆசீர்வதிங்க. எங்கள் இந்திய தேசத்தை நீர் எவ்வளவாய் நேசிக்கிறீரன் ஆண்டவரே. இயற்கை வளங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. நீர்நிலைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆமீனப்பா. வறண்ட நிலங்கள் எல்லாம் என் ஆவியானவரே, இந்த நாட்களிலே, இந்த கோடை காலத்திலே மிகவும் வறட்சியை காணும். என் ராஜா, நீர் எங்களுக்கு இறங்குவீரானால் அந்த இடங்களில் எல்லாம் நீரூற்று உருவாக்க முடியும். கர்த்தர் இறங்கியருளும். சுத்திகரிப்பு வரட்டும் என் ராஜா. அந்த இடங்கள் எல்லாம் இயேசுவின் ரத்தத்தினால சுத்திகரிக்கப்படட்டும். ஜனங்களுடைய தாகம் தீர்க்கத்தக்கதான கிருபை தாங்க. எத்தனையோ பாலைவனங்கள்ல ஆண்டவரே, பெண்களும் ஆண்களும் தண்ணிக்கு கஷ்டப்படுற நாட்கள் உண்டு. மிகவும் தூரத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. ஐயா தகப்பனே, தயவாய் கண்ணோக்கி பார்த்தலும். இறங்குவீராக, இறங்குவீராக தகப்பனே. நீரூற்றுகளை ஆசீர்வதிங்கப்பா. ஏற்ற வேளையில நல்ல ஒரு குளிர்ச்சியான மழையை எங்களுக்கு கொடுங்க தகப்பனே. இந்த உஷ்ணத்திலிருந்து ஒவ்வொருவரையும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. வர இருக்கிற ஆட்சியாளர்களுக்காக தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய சித்தத்தின்படி நீங்க விருப்பப்பட்ட ஆட்சியாளர்கள் ஆட்சிக்கு வரட்டும். தேசத்தின் ஜனங்களுக்கு நன்மை செய்பவர்களாய் இருக்கட்டும். தெய்வ பயத்தோடு ஆட்சி செய்யட்டும் என் ராஜா. அப்பா பிதாவை மனம் இறங்குவீராக. இங்க எத்தனையோ வளங்கள் சுருண்டப்பட்டாச்சு, நிலங்கள் அபகரிக்கப்பட்டாச்சு. கர்த்தனை சகலத்தையும் மறந்திருக்கிறீர். அப்பா பிதாவை, அண்டை நாடுகள் போல எங்கள் தேசம் பஞ்சத்திலோ ஆண்டவரே அப்பா தகப்பனை கைவிடப்பட்ட நிலைமையிலோ இராதபடி காத்துக்கொள்ளுங்க. இலங்கை தேசத்தில் ஏற்பட்ட நிலைமை ஆண்டவரை நாங்கள் பார்க்கிறோம், வேதனைப்படுகிறோம் என்றாச்சா. தகப்பனை இந்த ஜனங்களை நீங்க காத்துக்கொள்ளுங்க தகப்பனே. ஒருபோதும் ஆண்டவர் எங்கள் தேசத்துக்கு அப்பேற்பட்ட சூழல் வராதபடி காத்துக்கொள்ளுங்க. ஆமீன். நீர் எங்களை பாதுகாத்து கொண்டே இருக்கிறீங்க ஆண்டவரே. உமக்கு விரோதமான அருவருப்புகள் இந்த பகுதியில் எங்கள் தேசத்தில் நடைபெற்றாலும் கர்த்தாவே, கொஞ்சமான ஜெபங்கள் எடுக்கும் பொழுது கர்த்தர் இறங்குகிறீர் ஐயா. தகப்பனை, சொற்ப ஜனங்கள் ஜெபித்து கொண்டிருக்காங்க. நீர் இறங்கி இம்மட்டும் தேசத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிறீர் என் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என் தகப்பனே. ஜெப வீரர்கள் எழும்ப வேண்டும், ஜாமக்காரர்கள் எழும்ப வேண்டும் என் தகப்பனே. வைராக்கியமாய் எங்க தேசத்துக்காக திறப்பில் ஜெபிக்கக்கூடியவர்கள் எழும்பட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே பரிசுத்தாவின் அக்கினியின் அபிஷேகத்தால் நிரப்புங்க தகப்பனே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உலக நாடுகளில் உடைய சமாதானம் உண்டாகட்டும். என் தகப்பனை, ரட்சிக்கப்பட வேண்டிய கோடான கோடி ஜனங்கள் உண்டு. கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தருளும். உண்மை அறியாதபடி அக்கினி கடலுக்கு போகாதபடி தகப்பனே நீர் இறங்கி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். உம்மாலை தொடப்பட வேண்டும். ரட்சிப்பை சுதந்திரிக்க வேண்டும். பரலோக ராஜ்யத்திலே ஆண்டவரை பெயர்கள் எல்லாம் எழுதப்பட வேண்டும். பங்கு பெற கர்த்தர் அருள் செய்யுங்க. எங்களை முற்றிலும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். மிதியான நேரத்திலும் கர்த்தருடைய சமூகம் எங்களோடு இருப்பதாக. நாள் முழுவதும் தேவ சமூகம் பிரசன்னம் எங்களை வழிநடத்துவதாக. எல்லா தீமைக்கும் நீங்களாய் ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா. எல்லாம் வல்ல மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.